வானிலையினால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பில் உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் இடர் முகாமைத்துவ அமைச்சின் பரிந்துரைக்கு அமைய இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் SS மியன்வல தெரிவித்தார். மாவட்ட அரசாங்க அதிபர்களின் அறிக்கைக்கு அமைய நிவாரண உதவிகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். பதுளை, இரத்தினபுரி மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் இருந்து கிடைத்துள்ள அறிக்கைகளுக்கு அமைய நிவாரணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாவட்ட அரசாங்க அதிபர்களின் அறிக்கைகளின் பிரகாரம் திரைசரியிலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இடர் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். காப்புறுதி மற்றும் நிலையான நிவாரண உதவி ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சீரற்ற வானிலையினால் எவரேனும் உயிரிழந்திருப்பின் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார்.